பட்ட இலகுன மனசுக்காரன்னு எல்லாருக்கும் தெரியும். அடுத்தவங்களுக்கு ஒன்றுனாலே அவர் தாங்க மாட்டார். அவங்க ஆத்தாளுக்கு எதிராக நின்றோம்னு தெரிஞ்சால் தாங்க முடியுமா? விடுக்கா, எதையாவது போய் சாப்பாடை கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு தூங்க சொல்லு, 2 நாளில் சரியாயிரும். சரி வனசா, நான் பார்த்துக்கிறேன். சரிக்கா, இன்னைக்கு பொழுது இப்படியே போயிருச்சு. நாளைக்காவது ஹோட்டல் திறக்கணும். என்ன எல்லாரும் ஹோட்டலுக்கு வந்துருங்க. திவாலி மாடனே, நாளைக்கு ஹோட்டல் திறந்துருவோமாக்கா? சரிக்கா. என்னடி குஞ்சாயி, நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம், ஆனால் எங்கள் தாய் கழுவி வாசலே நில்லு வீட்டுக்குள்ளே வராதன்ட்டு போகுது. அதான லைலா, எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன கோவமா இருக்கும்? நம்ம நல்லது தானே செஞ்சோம். எங்கள் அம்மா பற்றி எனக்கு தெரியாது, கொஞ்சம் கூட நன்றியே இல்லாதது. 25 லட்சம் தரேன்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு கொஞ்சமாவது நன்றி இருந்தா இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுமா? ஐயோ, வருது வருது. குஞ்சாயி சி, அப்படியே நில்லு குஞ்சாயி, ஆரத்தி எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வா. நம்ம அம்மாவை ஒரு நிமிஷத்துல தப்பா நினைச்சிட்டோமே. தாய் கிழவிக்கும் கொஞ்சம் ஈரோ இருக்கு. அம்மா, நானும் வந்து பக்கத்துல நிக்கிறேன். நீ எதுக்கு இங்க வர? அங்கேயே தானே நில்லு. ஏம்மா, எனக்கும் திருஷ்டி சுத்தலையா? என் மானத்தை காப்பாத்தின குஞ்சாய்க்கு தான் சுத்தி இருக்கிறேன், நீ கொஞ்சம் ஒதுங்கியே நில்லு. எம்மா ஜெயி, நீ நில்லுமா. சரிங்க ஆண்டி. கிழவி எப்படி அசிங்கப்படுத்துறா பாரு. முதலாளி அம்மா முதலாளி அம்மான்னு வகைக்கு வார்த்தை சொன்ன பத்தியா? அப்ப நீ பழச மறக்கலைன்னு தெரிஞ்சிச்சு. ஏன் முதலாளி அம்மாவை பார்த்து எப்படா நீங்க எப்படி பழி ஓடலான்னு சொன்ன பத்தியா? அப்போ உன்னோட விசுவாசம் தெரிஞ்சிச்சு. 1000 இருந்தாலும் அவங்க கையால நான் சோறு வாங்கி தின்றுருக்கேன், அந்த உப்பு தின்னதை நான் மறக்க மாட்டோம்னு சொன்ன பத்தியா? அப்போ உன்னோட உண்மையும் நேர்மையும் தெரிஞ்சிச்சு. என்னைக்கு இந்த ஊர்ல உன்னை தவிர எனக்கு இருக்கிற ஒரு பழம் வேற யாராலையும் இருக்க முடியாது. என் மானத்தை காப்பாத்தின உன்னைய வெறுங்கையோட வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா நல்லா இருக்குமா? அதனாலதான் இந்த சின்ன ஆரத்தி. துப்புமா துப்பு. ஓ மூஞ்சியில ஊரே காரிக்கிட்டு துப்புச்சு, நீ இவ்வளவு துப்பு சொல்றியாக்கும்? துப்பு குஞ்சாயி. சரிங்க ஆண்டி. நீ மட்டும் உள்ள வாமா. அம்மா, அப்ப நீ பெத்த புள்ள நான் வரக்கூடாதா? குஞ்சாயி, நீ உள்ள போ. ஆண்டி லைலா, ஊரே என்ன களவாணி பட்டம் கட்டும்போது அவனும் சேர்ந்து கட்டுனியான் பத்தியா? அவன் மேல இருக்கிற கோவத்தை விட இது எல்லாத்துக்கும் காரணமானவளே இவதேன். இவன் மேல இருக்கிற கோவம் எனக்கு எப்படி போகும்? இந்த நிலைமையில நான் நிக்கிறதுக்கும் இப்படியெல்லாம் நான் அனுபவப்படுறதுக்கும் இவளும் இவ புருஷனும் தான் காரணம். எக்காரணத்தை கொண்டும் எந்த நேரத்திலையும் இவ என் வீட்டு படிவாசம் மிதிக்கவே கூடாது. அவளா இருந்தாலும் சரி, அவனா இருந்தாலும் சரி, எவனும் என் வீட்டு வாசலுக்குள்ள வரக்கூடாது. ஏம்மா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, எங்க அம்மாவை வந்து காப்பாத்துன்னு ஃபோன் பண்ணதே நான் தான், தெரியுமா? அதுக்கப்புறம் தான் குஞ்சாயி அங்கே உள்ள திருடனையே கையும் களவுமா பிடிச்சா. இல்லைனா யார் வந்து உன்னை நிப்பாட்டி இருந்திருப்பான்னு நினைக்கிற? அடி போத நிறுத்துடி. நீ யாரு, எப்பேற்பட்ட தில்லாலங்கடின்னு எனக்கு என்ன ஒண்ணுமா தெரியாம கிடக்கேன்? நீ அன்னைக்கே அந்த காசை கொண்டு போய் உன் புருஷன்ட்ட கொடுக்காம இருந்திருந்தா இந்த வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குமா? என்னென்ன பாடுபடுத்து நீ 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் மறந்துடுவோம்னு நினைச்சிய? நான் பெறாத உள்ள குஞ்சாயி, இனிமே அவதே என் பெத்த மக மாதிரி. குஞ்சாயி, நீ வீட்டுக்குள்ள போமா, அவ கிடக்கா. லைலா, எதையும் தப்பா எடுத்துக்காத லைலா. ஆன்டி மனசு சீக்கிரமே மாறி உன்னையும் இந்த மாதிரி ஏத்துப்பாங்க. ஓகே, டோன்ட் வரி. எனக்கு ஒன்று இந்த வீட்டுக்குள்ள எல்லாம் வரணும்னு ஆசை இல்லடி குஞ்சாயி. ஏதோ ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருக்கு. இது எதுவோ தப்பே பண்ணாதது மாதிரியும். ஏய், உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஒழுங்கு மரியாதையா என் வீட்டு வாசலை விட்டு கிளம்படி முதல்ல. லைலா, புரியுது புரியுது. ஊரை கூப்பிட்டு பஞ்சாயத்துல நீ தான் திருடி இருப்பேன்னு கேட்ட அந்த மையம் உத்தமே. நான் உனக்கு கெட்டவளா போயிட்டேன்ல. போறேன். எத்தனை நாளைக்கு உன் ஆட்டம்னு பார்க்கத்தானே போறேன். என் மக குஞ்சாயி இருக்கிற வரைக்கும் எனக்கு ஆட்டம் இருக்க முடியும். போடி வெளியே. எதுவும் தப்பா எடுத்துக்காத, அம்மா கோவத்துல பேசுறாங்க. பரவாயில்லடி குஞ்சாயி, நான் போயிட்டு வரேன். குஞ்சாயி, வேம வந்து உட்காரு. ஏன் நட்டமே நிக்கிற? இட்ஸ் ஓகே ஆண்டி, நீங்களும் உட்காருங்க. எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கலான்னு பார்த்தா வீட்டில் ஒன்றுமே இல்லை. என்னத்தை கொடுக்கறதுன்னு தெரியல. செத்த இருக்கியா? ஏதாவது சமைச்சிடுறேன். நோ ஆண்டி, இட்ஸ் ஓகே. எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். குஞ்சாயி, நான் பேச்சுக்கு சொல்லலம்மா, சத்தியமா சொல்றேன். பெத்த உள்ளையிலே என்ன ஒதுக்கி வச்சப்ப பெறாத உள்ள மாதிரி நீ வந்து என்ன காப்பாத்தினது என் மனசுக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு, நான் செய்யறேன். எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஆண்டி, நான் பணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். நாளைக்கு வட்டிக்கார முருகேசனுக்கு எல்லா பணத்தையும் செட்டில் பண்ணிடுவேன். நீங்கள் இதுக்கு மேலே ஹாப்பியாக சந்தோஷமா இருக்கலாம். இந்த வீட்டை விட்டு உங்களை யாராலையும் வெளியே அனுப்ப முடியாது. ஓகேவா? ஹாப்பி தானே? ரொம்ப சந்தோஷம்மா. இதுக்கு மேலே ஒரு பொம்பளைக்கு வேற என்ன வேணும்? இது என் வீட்டுக்காரர் கட்டின வீடு. அவர் ஞாபகார்த்தமா இந்த வீடு ஒன்றுதான் இருந்துச்சு. இதையும் எனக்கு இல்லாமல் பண்ணிடுவாங்களோன்னு தான் ரொம்ப பயந்துட்டேன். இந்த வீடு உங்களுக்கு எவ்வளோ சென்டிமெண்ட்னு எனக்கு தெரியாது ஆண்டி. டோன்ட் வரி, பார்த்துக்கலாம், விடுங்க.
நாளைக்கு பணத்தை கொடுத்துருவில்ல குஞ்சாயி. இனிமே வட்டிக்காரன் என்ன தொல்லை பண்ண மாட்டான்ல. ஆண்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. நாளைக்கு உங்க ப்ராப்ளம் சால்வ். ஓகே. இந்த வீட்டுக்கு நீதான் வந்து மருமகளா விளக்கேற்ற வேண்டியவ. அந்த குந்தாணி வந்து இருந்துகிட்டு என்னென்ன ராஜ்யம் பண்ணிட்ட. அத்தனை பேர் நிக்கையிலேயே அவ அமைதியா வேடிக்கை தானமா பார்த்தா. ஆனா நீ எனக்காக எம்பூட்டு தண்டி காரியத்தை பண்ணிட்ட. இந்த நன்றியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் குஞ்சாயி, மறக்க மாட்டேன். இருங்க ஆண்டி, யார் தலையெழுத்துல என்ன எழுதிருக்கோ அதுதானே நடக்கும். காலம் ஃபுல்லா உங்களுக்கு மருமகளா வாழ இந்த வீட்டுல எனக்கு கொடுத்து வைக்கலனாலும் ஒரு மகளா இந்த வீட்டுக்கு நான் வந்து போலாம்ல. வந்து போகலாமா? என்னம்மா அப்படி கேட்குற? இம்புட்டு காசு கொடுத்து இந்த வீட்டை காப்பாத்திருக்க, வந்து போகலாமான்னு கேட்கலாமா? இனிமே இது உன் வீடு மாதிரி. தேங்க்ஸ் ஆண்டி, தேங்க்யூ ஸோ மச். அப்பா எப்பமா வருவாங்க? வந்துருவாங்கடி, இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. ஓகேவா? சீக்கிரம் வர சொல்லுங்கம்மா. வந்துருவாங்க வேதா குட்டி. உன்னை பார்க்க தானே அப்பா வந்துட்டு இருக்காங்க. அம்மாச்சி நான் அப்பாவை பார்க்கணும். ஏய், உன்னை பார்க்கிறதுக்கு தாண்டி உங்க அப்பா வராரு. கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன சாவி, மாம்ஸ் வந்துட்டாரா? இல்லடா, அதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்றோம். இன்னும் ஆளை காணோம். அப்பா எங்க போயிட்டாரு? அப்பா மட்டன் வாங்க போயிருக்காருமா. நான் போறேன்னு சொன்னேன். நயன்தாராக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னாலா, அதனால நீ இரு நான் பாத்துக்கிறேன்ட்டு கிளம்பிட்டாங்க. நீ என்னடா பண்ணது அவளுக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? ஒன்னும் இல்ல, எப்போதும் போலதான். கால் கொஞ்சம் வீங்கி இருக்கு, வலிக்குதுன்னு சொல்றா. அச்சச்சோ, நான் வேணும்னா வந்து வெண்ணி உத்தரம் கொடுக்கட்டா? இல்லம்மா, டாக்டர் கொடுத்த ஆயின்மெண்ட் போட்டிருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அடிக்கடி கால் வந்து நல்லா வீங்கிக்கிறது. ஒருவேளை தண்ணி அதிகமா குடிக்கிறதுனால இருக்குமோ? டாக்டர்ஸ் தண்ணி அதிகமா குடிக்க சொல்லிருக்காங்கல்லம்மா, அந்த அளவுக்கு கரெக்டா குடிக்கணும்ல. எல்லாம் சரிதான்டா, புள்ள ரொம்ப கஷ்டப்படுறாளோன்னு தோணுது. என்ன தூங்கிட்டாளா? அவளை பத்தி பிரச்சனை இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். மச்சான் எப்ப வருவாரு? கால் பண்ணாரா? மாமா இன்னும் அப்பாவை காணோம். ஏதா குட்டி, என்ன அப்பா வரப்போறாருன்னு ஒரே குஷியா? ஏன் கேக்குற? ஒரே பெணாத்துன்னு பெணாத்திட்டு இருக்காடா. அவர் வர்றதுக்கு எப்படி இன்னும் 10 நிமிஷம் ஆகும். இனிமே மாமாவெல்லாம் கண்டுக்க மாட்டேன். ஒரு 3 மாசத்துக்கு அப்பா கூட ஒரே டிரைவ் தான். ஆமா மாமா, நான் அப்பா கூடவே போவேன். அப்ப மாமா கூட வர மாட்டியா? மாமா கூடவும் வருவேன், அப்பா கூடவும் போவேன். ஏய் சாவி, வண்டி வந்துருச்சுடி. ஐயா அப்பா. வேதா குட்டி. என்னங்க? மாம்ஸ் வாங்க. மாம்ஸ் எப்படி இருக்கீங்க? வாங்க மருமேனே. நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? மாப்பிள்ளை எப்படிடா இருக்க? நல்லா இருக்கும் மாம்ஸ். ஆள் அடையாளமே தெரியாம மாறிட்டீங்களே, பயங்கர ஹேண்ட்ஸம் ஆயிட்டீங்க. டேய் பத்தியா, ஆரம்பிச்சிட்ட பத்தியா? என்ன மாம்ஸ், இப்பதான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள நான் வயசான மாதிரி ஆயிட்டேன். பாருங்க நீங்க எவ்வளவு எங்க இருக்கீங்கன்னு. அவன் நிக்க வச்சா உங்களை ஓட்டிட்டே இருப்பான். வாங்க உள்ள போலாம். மாமா எப்படி இருக்காங்க? எங்க மாமாவை காணோம்? மருமையனுக்கு மட்டன் வாங்குறதுக்காக போயிருக்காரு. இன்னைக்கு மருமையனுக்கு பயங்கர விருந்து இல்ல. ஓ சரி. ஆமா, எங்க என் தங்கச்சியை காணோம்? வந்த உடனே வாசல்லையே நின்று எல்லாரையும் விசாரிக்கணுமா? உள்ள போய் கேட்க கூடாதா? எல்லாரும் எனக்காக வந்து நிக்கிறீங்க, அவங்க 2 பேரையும் காணுமேன்னு கேட்டேன். இது ஒரு தப்பா? அதனால ஒரு தப்பு இல்லப்பா. நயன்தாராக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ரூம்ல இருக்கா. ஐயோ என்னாச்சு? ஒன்னும் இல்ல மாம்ஸ், பிரெக்னன்சில வர்றதுதான். கொஞ்சம் கால் வீக்கம், நடக்க முடியல. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நார்மல் தான். நீங்க உள்ள வாங்க. சாவி, தம்பியை கூட்டிட்டு உள்ள வாமா. ஏங்க உள்ள வாங்க போலாம். அப்புறம் மேடம், என்ன ஒரு சுத்து பெருத்துட்டீங்க போல இருக்கு. ஆஹா, வந்த உடனே உங்க விளையாட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்பா அம்மா சாப்பிட்டு குண்டாயிட்டே இருக்காப்பா. அப்பாவும் பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல, இனி நான் ஒரு வழி ஆயிடுவேனே. சரி வா, உள்ள வா போலாம். அப்புறம் மாம்ஸ், பிரயாணம்லாம் எப்படி இருந்தது? ஓகேவா? ஓகே மாப்ள. அடுத்த டைம்லாம் போகும்போது கண்டிப்பா உங்க அக்காவை கூட்டிட்டு போயிடணும். எங்க அக்காவை கூட்டிட்டு போறீங்களோ இல்லையோ, கண்டிப்பா வேதா அவங்கள இனிமே ஃப்ரீயா விட மாட்டா. வேதாவை கூட்டிட்டு போறது மாதிரி தான் இருக்கும். ஆமா ஒவ்வொரு டைம் வரும்போதும் இதே மாதிரி சொல்லி தான் எங்களை ஏமாத்துறீங்க. எந்த டைமும் அதே கதை தானே. இந்த டைம் கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவேன்ப்பா. பார்க்க தானே போறேன். எனக்கு சாக்லேட், பிஸ்கட், விளையாட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்க, எதுவுமே கொண்டுட்டு வரல. வேதா குட்டி, அப்பா உங்களுக்காக நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. எல்லாம் அடுத்த வண்டியில வரும், சரியா? இப்ப கொண்டுட்டு வரல. லக்கேஜ் வண்டி கார்கோல போட்டு விட்டுருக்கேன்டா. அடுத்து நம்ம வண்டி வரும்போது எடுத்துக்கலாம், சரியா? இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடும். எனக்கு பார்பி பேம் கேட்டேனே, வாங்கிட்டு வந்தீங்களா? எனக்கு பார்பி, டோரிமான், சின்சான் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? நிறைய சாக்லேட்ஸ், பிஸ்கெட்னு நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹாப்பி? ஐ, டோரிமான் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆமாடா, உனக்கு பிடிச்ச சோட்டா பீம், சுக்கி, டோரிமான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹாப்பி தானே? எப்பப்பா வரும் எல்லாம்? எனக்கு இப்பவே வேணும். விக்கி. ஆமா, சின்னக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும்டா. அப்பா வர்றதுக்குள்ள நீ போய் வாங்கிட்டு வந்துடுறியா?
வாங்கிட்டு வரேம்மா. சரி வா, நான் எழுதி தரேன், நீ வாங்கிட்டு வந்துரு. மாம்ஸ் பேசிட்டு இருங்க, கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள இருறா, எங்க போற? உட்காரு. இருங்க மாம்ஸ், இந்த சமையலுக்கு ஜாமான் வேணுமா, போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் வரட்டுமா? இருங்க எப்படியும் ஒரு 2-3 நாளைக்கு சாவியும் வேதா உங்களை அங்கிட்டு இங்கிட்டு விட மாட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே ஹவுஸ் அரெஸ்ட் தான். பேசாம வீட்லயே இருங்க, நான் போய் வாங்கிக்கிறேன். பாருங்க, எப்ப பார்த்தாலும் எனக்கு கிண்டல் பண்ணிட்டே இருக்கான் தெரியுமா? ஆமா, உன் புருஷன் போலீஸ் வந்த உடனே கம்ப்ளைண்ட் பண்ண என்ன தூக்கி உள்ள போடட்டும். ஆமா, என் வீட்டுக்கார் வந்துட்டாருல, இனிமே என்ன யாரும் எதுவும் சொல்ல முடியாது. சரிம்மா, உன்னை ஒன்னும் சொல்லல, நீ ஜாலியா இரு. நான் கடைக்கு போயிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன். வேலாக்குட்டி, பைக்ல வரியா? அவ இப்ப வருவான்ங்கற? நான் வர மாட்டேன், அப்பா கூட தான் இருப்பேன். ஐஸ்கிரீம் வேண்டாம், வாங்கிட்டு வாங்க. வந்தா கிடைக்கும், இல்லைன்னா இல்லப்பா. அப்ப எனக்கு வேண்டாம், நான் அப்புறமே ஈவினிங் அப்பா கூட பைக்ல போய் வாங்கிப்பேன். ஒண்ணும் இல்லடா, அவ இனிமே ஒரு 4-5 நாளைக்கு உன் பக்கம் வரவே மாட்டா. நீ போய் டக்குன்னு வாங்கிட்டு வா. சரிம்மா, வாங்க போலாம். சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. இட்லி ரெடி ஆயிடுச்சா? இட்லியும் ரெடி, தோசையும் ரெடி. என்னல பண்ணி வச்சிருக்கிய? ஏண்டி இட்லி கேட்டா இட்லி பண்ணி வச்சிருக்கான். ஏண்டி அப்ப இட்லி தோசை போடாம வேற என்ன போட சொல்ற? இன்னைக்கு என்ன நாள், என்ன தேதி எல்லாத்தையும் மறந்துட்டீல? எருமை, என்ன நாள்? திங்கக்கிழமை. தேதி ஜனவரி 26. ஜனவரி 26 என்ன நாள்? என்ன நாளடி? நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள், சுதந்திர தின விழாக்கா. இது கூட தெரியாம இருக்க? காலையில என் மக குடியரசு தினம்னு சொல்லிட்டு போனா, நீ சுதந்திர தினம்ன்ற. அதானே, அந்த பிள்ளைகளுக்குலாம் என்ன தெரியும்? கொஞ்சமாவது நாட்டு பற்றோட இருந்தா இப்பெல்லாம் தப்பு தப்பா சொல்லுங்களா? எக்கா, குடியரசு தினம்ங்கிறது ஆகஸ்ட் 15, சுதந்திர தினம்ங்கிறது ஜனவரி 26. இதெல்லாம் நம்ம எப்போதுமே ஞாபகத்துல வச்சுக்கணும்க்கா. ஆமா, உங்க நெஞ்சில எல்லாம் எங்க கொடிய காணா? ஏண்டி அடுப்புல வேலை செய்தவங்களுக்கு என்னத்துக்கு கொடி? அடுப்புல வேலை செஞ்சாலும் நம்ம நாட்டு கொடி நெஞ்சில் இருக்கணும்க்கா. தேசப்பற்ற வளர்க்க வேணாமா? என்ன மக்கு பண்றாங்களா எல்லாம் இப்படி இருக்கிய? அக்கா நெடுவாளி 10வது வரைக்கும் படிச்சாலும் எப்படி பேசுற அவத்தியா? தேசப்பற்றோட இருக்கணுமாக்கா? ஆமாடி, ஆனா நம்ம என்ன பள்ளிக்கூடத்துக்கா போறோம்? அங்க போனா கொடி ஏத்துவாங்க, இங்க என்னத்த கொடி ஏத்துனா? எக்கா, ஹோட்டல்ல உட்காந்து கொடி ஏத்தணும்னு அவசியம் இல்ல. அட்லீஸ்ட் உங்க நெஞ்சில கொடிய குத்தவாத செஞ்சுக்கறலாம்ல. ரெடி நெடுவாளி, இன்னைக்கு அப்ப கொடியை வாங்கி எல்லாருக்கும் குத்தி இட்லியில கூட கொஞ்சம் கலர் கலரா வெரைட்டி இட்லியா போட்டு விட்டுருவான். இட்லி போடணுமா? இன்னைக்கு என்ன நாளுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், இட்லி சுட சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப என்னடி செய்யறது? நீ தானே இட்லி எங்கன்னு கேட்டுட்டு வந்த. இட்லி கேட்டது எமக்கு, கஸ்டமருக்கு இல்ல. வெள்ளக்குமார் பிஞ்சுவோம் பிஞ்சு, ஒழுங்கா வேலையை பாரு. எக்கா, மாமா என்ன சொல்லிருக்காரு? மாமா மாவாட்டி நல்லா தோசை ஊத்த சொன்னாரு, வேற என்ன சொல்லுவாரு? எக்கா, நான் ஓ மாமாவை கேட்கல, நேரு மாமாவை கேக்குறேன். அவர் என்ன சொல்லிருக்காரு? அவரு நிறையத்தையும் சொல்லிருக்காரு, நீ எதை கேக்குறேன்னு சொல்லு. ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பான்னு சொல்லிருக்காரா? அது பாரதியார் தானே சொன்னாரு, நேருவா சொன்னாரு. அக்கா, இதெல்லாம் உனக்கு எப்படிக்கா தெரியும்? பாப்பா படிப்பாலம் டி, அதை வச்சு தெரிஞ்சுக்கிறதே. ஏன் உனக்கு தெரியாதா? ஏன் மட்டும் மக்கு பண்டாரம் ஒன்னும் படிக்காதுக்கா, அப்புறம் என்கிட்ட நான் படிக்கிறது. ஏய் பக்கியலா, அதெல்லாம் விடுங்க. இப்ப நான் பேசுற மேட்டருக்கு வாங்க. சொல்லுடி, உனக்கு என்ன பிரச்சனை? ஒழுங்கா கசிட்டு போய் கவனி, அவன் வேலையை பார்க்கணும். அக்கா, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்ச நாளுக்கா இன்னைக்குன்னு பார்த்து வேலை பார்க்க சொல்ற. யார் இன்னைக்கு வேலை பார்க்க கூடாது, இது உனக்கு தெரியாதா? ஏய், ஓபி இருக்க பிளான் பண்றியா? உண்மையாவே இன்னைக்கு நம்ம வேலை பார்க்க கூடாது. இது தேச தந்தையர்களுக்கு நம்ம செஞ்ச துரோகம், அது தெரியுமா உனக்கு? என்னடி இவ என்னென்னமோ சொல்ற? ஆமாக்கா, எல்லாருக்கும் கொடி ஏத்தி மரியாதை செஞ்சுட்டு கடையெல்லாம் இழுத்து போட்டிட்டு வாங்க. இன்னைக்கெல்லாம் லீவுக்கா, ஹாலிடே, கவர்மெண்டே லீவ் விட்டுருக்கு. நீங்க எல்லாம் லீவ் விடலைன்னா அதெல்லாம் தேசப்பற்றுக்கு உண்டான துரோகமாயிரும் தெரியுமா? என்னக்கா இவ தேசப்பட்டுன்றா துரோகம்ங்கிற என்னென்னமோ பேசுற, ஒண்ணுமே புரியலையே. நம்மளும் புதுசா தன்னடி கடை ஆரம்பிச்சிருக்கோம், அதே விலங்கலையோ என்னமோ. ஒருவேளை அதெல்லாம் தப்போ? எப்பாடி, நல்ல குட்டியை கிளப்பி விட்டாச்சு. இன்னைக்கு எப்படியாவது லீவ் எடுத்து வீட்டுக்கு போய் ஓய்வு எடுத்துறணும். அவ 10வது வரைக்கும் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காளக்கா, அதனால அவ சொன்னா கரெக்டா தான் இருக்கான். நம்ம இந்த வருஷம் தானே புதுசு, அதனால நம்மளுக்கு தெரியல போலக்கா. சரி, அப்ப வேணாம். யாரும் என்ன இந்நேரத்துல கடையை திறந்து வச்சிருக்கேன்னு கத்த ஆரம்பிச்சுட்டா இது வேற கரகமா? அக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நடுவாளி, 2 ஈடு இட்லி அவிச்சிட்டேன்டி, சட்னி சாம்பார்லாம் கூட வச்சிட்டனே. பரவாயில்லக்கா, இன்னைக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்ம எல்லாரும் இங்கனையே உட்காந்து சாப்பிட்டு நம்ம வீட்டு ஆளுக்களுக்கும் கொண்டு போய் கொடுப்போம். காலையில என் மாமியாவுக்கு எதுவும் சோறு விடாம வந்துட்டேன், அது கடந்து காவு காவுன்னு கத்தும். இதை கொண்டு போய் கொடுத்து காலை டிஃபன் இல்ல மத்தியான டிஃபனையும் சமாளிச்சிருவோம். மத்தியானத்துக்கு போறது லஞ்சு, டிஃபனா?
இவங்க எல்லாத்தையும் எப்படியே கரெக்டாக தான் சொல்லுவாங்க. சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருக்காத. காலையில் இட்லி, மத்தியானத்துக்கு இட்லி உப்புமா, நைட்டுக்கு மிச்சம் இருந்துச்சுன்னா இட்லி தோசைன்னு எதையாவது கரைச்சி ஊற்றி விடுவான். இப்போ என்ன கெட்டா போகுது, வாக்க வீட்டுக்கு போய் இந்த வருஷம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவான். நல்ல வேலடி நெடுவாளி, நீ மட்டும் வந்து சொல்லலைன்னா இன்னைக்கு கடையை திறந்திருந்ததுக்கு காவலாளி யாராவது வந்து கடையை பூட்டிருப்பாங்கல்ல. ஆமாம், சும்மாவே நம்ம எப்படா கடை அடைப்போம்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் வேற இன்னைக்குன்னு பார்த்து கடையை திறந்து வச்சு பெரிய பிரச்சனையாயிருக்கும். சரி சரி வாங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். கொடியை குத்திக்க சொன்ன கொடியை காண மறந்துட்டேன் பத்தியா, இரு பாக்கெட்ல தான் வச்சிருக்கேன், எடுக்கிறேன். சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகிறோம் நாங்கள் முதல் வணக்கம். இந்த அப்படி நெஞ்சில குத்திக்க, அப்படி குத்திக்க நெஞ்சில. கரைக்கிட்ட குத்தி விடுறி, தப்பு தப்பா குத்தாத. பச்சை கலர் தாக்கா மேலே வரும், ஆரஞ்சு கலரு கீழே வரும். கரெக்டாக தான் குத்துனேன், நீ அப்படியே குத்திக்க. அப்பதான் நம்ம தேசப்பற்ற வளர்க்க முடியும். ஓகே சரி நெடுவாளி, நீ சொன்னா சரியாத்தான் இருக்கேன். வந்தே மாதரம் சொல்லுங்க, வந்தே மாதரம். வந்தே மாதரம். வெரி குட் வெரி குட். சாப்பாடெல்லாம் எடுத்து வைங்க, நான் உள்ள இலை இருக்கு எடுத்துட்டு வந்துடுறேன். சரிடி நெடுவாளி. அன்னைக்கிளிக்கா வா மாடனே, இந்த நெடுவாளி இலை எடுக்க போயிருக்கா, வந்தோடனே சேர்ந்து சாப்பிடுவோம். சேர்ந்து சாப்பிடுவோமா? நம்ம சாப்பிட்றதுக்கு என்னக்கா அவசரம்? அப்புறமே தானே லேட்டா சாப்பிடுவோம். இன்னைக்கு கடை லீவு மாடனே, இருக்கிற இட்லி எல்லாம் நம்மளே சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வைக்கிடுவோம். நெடுவாளி இப்பதான் வந்து சொன்னா. ஆமாடி, இன்னைக்கு சுதந்திர தினம்ல, கடை திறக்க கூடாதான், அது பெரிய தப்பாம்ல. கவர்மெண்டே லீவ் விட்டுருக்காங்களாம், நம்மள லீவ் விடலைன்னா நல்லா இருக்காதுன்னு நெடுவாளி வந்து சொல்லிட்டு போனா. என்னது சுதந்திர தினமா? அக்கா, அந்த நாய் ஓபி அடிக்கிறதுக்காக ஏதோ உளறிட்டு போயிருக்கு. இன்னைக்கு ஜனவரி 26 குடியரசு தினம். அதானே என் மக சொன்னாதுன்னு கேட்டதுக்கு நேரு மாமா என்ன சொன்னாரு, காந்தி தாத்தா என்ன சொன்னாருன்னு உளறிட்டு போயிட்டாம்டி. இன்னைக்கு அப்ப கடை திறக்கலாமா? ஐயோ அக்கா, இன்னைக்கு கடை திறக்கிறதுனால என்ன இருக்கு? அவ ஓபி அடிக்கிறதுக்காக ஏதோ சொல்லிட்டு போயிருக்கான். இன்னைக்கு கடை திறந்ததுதான், லீவ் எல்லாம் கிடையாது. இன்னும் ஒரு திமிரு பாரு அதுக்கு. அவதாண்டி இந்த கொடியெல்லாம் குத்தி வந்தே மாதரம்லாம் சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் இட்லி உப்புமா பண்ணுவோம் சொன்னா. என்னக்கா கொடி குத்தி இருக்கீங்க? பச்சையை மேல வச்சு குத்தி இருக்கீங்க. அவதாண்டி குத்தி விட்டுட்டு போனா. அந்த நாய்க்கு குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. கொடி எப்படி குத்தணும்னா தெரிய போகுது. கொடியை இப்படி குட்டக்கூடாதுக்கா, ஆரஞ்சு தான் மேல வரணும். எனக்கு இந்த கலர் தாண்டி கன்ஃபியூசனா இருக்கு. எந்த வருஷத்துலயும் இது ஞாபகம் இருக்கா தெரியுமா? எங்கிட்டாவது பார்த்தோன்னா எங்கிட்டாவது எடுத்து குத்திக்கிட்டு நான் பாட்டுக்கு தெரிவேன். என் மகதான் வந்து வருஷம் மாத்தி விடுவா. அது ஒன்றும் இல்லைக்கா, எல்லாருக்கும் இந்த கொடி விஷயத்தில் கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யும். அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அதை மைண்டில் எப்போதும் வச்சுக்கிட்டிங்கன்னா கொடி ஏற்றும் போது உங்களுக்கு எந்த கலர் மேலே எந்த கலர் கீழேன்னு கரெக்டாக ஞாபகம் இருக்கும். என்ன ஐடியாடி மாடனு? எனக்கும் இந்த கொடியில் தாண்டி கன்ஃபியூஷனாக இருக்கும். முதல்ல நம்ம சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் என்ன விரிப்போம்? இலையை போடுவோம். இலை என்ன கலரில் இருக்கு? பச்சை கலரு. அப்போ பச்சை தான் கீழே இருக்கணும். ஓகேவா? இலையை போட்டதுக்கப்புறம் மேலே என்ன வைப்போம்? சாப்பாடு வைப்போம். சாப்பாடு என்ன கலர்ல இருக்கு? வெள்ளை கலர்ல இருக்கு. அப்ப நடுவுல வெள்ளை. அதுக்கப்புறம் சாதத்துக்கு மேல என்ன ஊத்துவோம்? குழம்பு தானடி ஊத்துவோம். குழம்பு என்ன கலர்ல இருக்கு? ஆரஞ்சும் இல்லாம ரெட்டும் இல்லாம மிளகா தூளுக்கேத்த கலர்ல இருக்குமா? அப்ப அது ஆரஞ்சுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல இலை பச்சை கீழே வரணும், அதுக்கு மேல வெள்ளை, அதுக்கு மேல ஆரஞ்சு. இந்த மாதிரி இலை சாப்பாட்டு ஆர்டர்ல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வருஷம் இது மறக்காது, ஞாபகம் இருக்கும். கொடியவும் கரெக்டா குத்துவோம். படிச்சு உள்ள வேணுங்கிறது. இந்த நாய் வந்து எங்களை குழப்பி விட்டுட்டு போயிருச்சு பத்தியா. முதல்ல இதை போய் என் மகளுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரி வேலையை பாருங்க. இன்னைக்கு லீவ் எல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த நாய் கஸ்டமர் எல்லாம் விரட்டி விட்டுட்டு இருக்கு. நான் போய் அவளை கவனிச்சுக்கிறேன், நீங்க சமையலை கவனிச்சுக்கோங்க. சரி மாடனே, அந்த தின்னிமுடா எருமை பேச்ச கேட்டிருந்தா இன்னைக்கு ஹோட்டலை அடைச்சு தான் போட்டுருந்துருக்கணும். ஏக்கா இட்லி ரெடியா? எல்லாம் ரெடி. குடியரசு தினத்தை சுதந்திர தினம் நான் சொல்லிட்டு போறேன். புரியல? தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் கத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த்.